டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கபூலிவாலா அப்படிங்கிற ஸ்டோரியில உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சம்மரி வந்து இது வந்து வீடியோவா போட்டிருக்கிறோம். அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அத நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் ஸ்டோரி இஸ் பிரிஸ்கிரைப்ட் ஃபார் தி பார்ட் 2 இங்கிலீஷ் 4th செமஸ்டர் இன் டான்ஷியஸ் சிலபஸ். இதில் நம்ம மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் த நரேட்டர். இதில் இருக்கக்கூடிய நரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அவளுடைய அப்பா தான் இதில் இருக்கக்கூடிய நரேட்டர். So let us see something about him. The narrator, Minnie's father, is a protective character who initially doesn't trust Rahmat, but gradually understands the relationship between Rahmat and Minnie. ஸோ இதில் மினியோடைய அப்பா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவான கேரக்டர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரஹ்மத்தை வந்து பிலீவ் பண்ண மாட்டார். ரஹ்மத் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கபூலிவாலா. அவரை நம்ப மாட்டார். அண்ட் ரஹ்மத் அண்ட் மினிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க மாட்டார். அதுக்கப்புறம் கிராஜுவலாக புரிய ஆரம்பிச்சிருவார். He is financially comfortable, educated and respected in his hometown of Calcutta, India. ஸோ அவர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக, அதாவது நல்ல வசதியாகவே இருக்கிறாங்க. அண்ட் he is very good educated. அவங்களுடைய ஹோம் டவுனான கல்கட்டாவில் அவர் வந்து ரொம்ப மதிப்பிற்குரிய ஒரு ஆள். The narrator loves his only child Minnie, who is 5 years old. இவருக்கு வந்து அவருடைய குட்டி பொண்ணு அந்த 5-year-old மினி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். The narrator loves to listen to his daughter prattle away about all sorts of topics. இவருக்கு வந்து அந்த குழந்தை வந்து சைல்டிஷாக பேசும். குழந்தைத்தனமாக அழகாக நிறைய பேசிட்டே இருப்பான் அந்த பொண்ணு. அதை கேட்குறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். The narrator is a writer and is working on his novel when the story starts. ஸோ இந்த நரேட்டர் வந்து ஒரு ரைட்டர் அண்ட் இவர் வந்து ஒரு நாவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது நாவல் எழுதிட்டு இருக்கிறாரு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது. த நரேட்டர் இஸ் ஃப்ரெண்ட்லி வித் ரஹ்மத். த நரேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஹ்மத் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாரு, ஃப்ரெண்ட் ஆகுறாரு. ரஹ்மத் tells him stories about life in Afghanistan and what he is seen on his travels as a fruit vendor. ரஹ்மத் வந்து அவருடைய கதை, அவருடைய வாழ்க்கை கதையெல்லாம் நிறைய சொல்லிட்டே இருப்பார். ஆப்கானிஸ்தான் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அண்ட் அவருடைய ட்ராவல், ஃப்ரூட் வெண்டராக அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நரேட்டர் அண்ட் மினி 2 பேர்கிட்டையுமே சொல்லுவார். த நரேட்டர் இஸ் குவிக் டு ஃபர்கெட் ஹிம் அபவுட் ரஹ்மத் இஸ் சென்ட் டு ஜெயில். அதாவது நம்ம நரேட்டர் வந்து ரஹ்மத் எப்போ ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாரோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே மறந்துட்டார். ஜெயிலுக்கு இவர் ரஹ்மத் எதுக்காக போவார்னா ஒரு சின்ன அடிதடி சண்டை ஆயிரும், அதனால அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார். Years later, when the man comes unannounced after being released from prison, the narrator tries to get rid of him as fast as possible, thinking of him as a criminal. ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ரஹ்மத் வந்து இவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவார். ப்ரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது இவர் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வீட்டை விட்டு அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம நரேட்டர் பார்ப்பாரே தவிர இந்த குழந்தைய பார்க்க விட மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு கிரிமினலாகவே இவர் யோசிச்சு வச்சுட்டாரு. The narrator gives Rahmat money to help him get back to Afghanistan and be united with his family. நம்ம நரேட்டர் வந்து ரஹ்மத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ மறுபடியும் உன்னுடைய ஃபேமிலி கூட போய் சேர்ந்துக்கோ, அவங்களுடைய உன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிரு அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்துக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். நெக்ஸ்ட் த கேரக்டர் இஸ் கபூலிவாலா. த சென்ட்ரல் கேரக்டர் எ ட்ராவலிங் ஃப்ரூட் செல்லர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ இவர் வந்து இதில் நம்ம ஸ்டோரியினுடைய சென்ட்ரல் கேரக்டரே இவர் தான். ஸோ டைட்டிலே அவருடைய பேரில் தான் இருக்குது. ட்ராவலிங் ஃப்ரூட் செல்லர். இவர் வந்து ரொம்ப அங்கே இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்று நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் ஹி இஸ் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் காபூல்லேருந்து வந்ததுனால இவர் வந்து கபூலிவாலா அப்படின்னே சொல்கிறோம். He forms a bond with Minnie and visits her often. இவர் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா மினி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு அப்பா குழந்தை அப்படிங்கிற ஒரு பாசத்தில் இருக்கிறாரு. அதனால அடிக்கடி இவர் வந்து மினியை பார்க்க வருவார். The real name of Kabuliwala was Rahmat. இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா ரஹ்மத். He sells many items like Afghani shawl, nuts, etc. இவர் வந்து ஆப்கானிஸ்தானில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த ஷால் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். His little friend Minnie first thought that he captures children and places them in the large bag that he has across his shoulder. First இந்த சின்ன பொண்ணு மினி இருக்காளே அவருடைய ஃப்ரெண்டு, அவள் என்ன நினச்சிக்குவா அப்படின்னா இவர் வந்து பேக்கில் ஒரு பெரிய பேக் போட்டிருப்பார், இந்த பேக்கில் குழந்தைங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவார் போல அப்படின்னு இவன் நினச்சிக்குவா. பட் லேட்டர் கபூலிவாலா கேவ் ஹர் மெனி நட்ஸ் அண்ட் தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். He makes a strong bond with Minnie. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் நிறைய நட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒன் டே he was caught by police for the allegations that he tried to murder someone. ஸோ ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து ஒரு அடிதடி சண்டையில் சிக்கினதுனால.
After many years, he comes to visit Minnie and surprisingly it was on her marriage. பிரிசன்லேருந்து ரிலீஸ் ஆனவுடனே இவர் நேரா எங்க பார்க்க வர்றாருன்னா, மினிய பார்க்க வர்றாரு. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு அவளுடைய கல்யாணம். He loves Minnie as her daughter. Now he thinks of his daughter Parvati as a grown up. இவர் வந்து எப்பவுமே மினிய வந்து தன்னுடைய பொண்ணாவே நினைச்சு பேசிட்டே இருந்திருப்பாரு. இப்போ வந்து இவ்ளோ வளர்ந்திருக்கும்போது தன்னுடைய பொண்ணு பர்வதி ஆப்கானிஸ்தான்ல எப்படி இருப்பா அப்படின்னு இப்பதான் யோசிச்சு பார்க்குறாரு. At the end of the story, we see a father who wants to meet her daughter at any cost and loves his daughter very much. ஸோ கடைசியில் இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அப்பாவா அவர் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி லவ் பண்ணாரு அண்ட் எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணாரு, இப்போ அவளை பார்க்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Now let us see about Minnie. The narrator's only child, a 5-year-old girl who is curious, innocent and intrigued by Rahmat. இந்த நரேட்டனுடைய ஒரே குழந்தை அந்த 5-year-old கேர்ள், இந்த சின்ன பொண்ணு மினி வந்து ரொம்ப கியூரியஸாக இருப்பா. அதாவது எதனாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ இன்னசென்ட். அண்ட் இவ வந்து ரஹ்மத் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா. At the beginning of the story, she is a talkative, inquisitive and energetic 5-year-old. ஸோ இவ வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்டோரியில் எப்படி இருப்பான்னா ரொம்ப பேசிட்டே இருப்பா. அண்ட் இன்க்விசிட்டிவ், ரொம்ப துருன்னு வருவா. ஷீ இஸ் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் and she is only 5-year-old. She is very close with her father, preferring him instead of her short-tempered mother, who frequently scolds her for talking too much and asking too many questions. இவளுக்கு வந்து ரொம்ப அவங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா பொறுமையா இவ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிட்டே இருப்பா, ஏதாவது கொஸ்டின் கேட்டே இருக்கிறதுனால அவங்க அம்மா கொஞ்சம் கோபம் வரும், இரிட்டேட் ஆகும். அதனால இவளுக்கு வந்து இவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். One day she sees Rahmat, a local fruit vendor, coming down the road and starts yelling Kabuliwala at him until she gets his attention. ஒரு நாள் இவ வந்து ரஹ்மத்தை பார்க்குறா. அவர் வந்து ஒரு லோக்கல் ஃப்ரூட் வெண்டர். அவங்க தெருவில் வர்றதை பார்த்தோன்னே இவ வந்து கபூலிவாலா அப்படின்னு கூப்பிடுறா. அவர் வந்து திரும்பி பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி சத்தமாக கூப்பிடுறா. Minnie is shy and afraid of him at first, but unbeknownst to the narrator, Rahmat and Minnie gradually strike up a friendship. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிக்கு அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்கமா அப்படி பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நரேட்டருக்கே தெரியாமல் ரஹ்மத்துக்கும் மினிக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்குது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். The friendship between the two flourishes as long as Rahmat is in town. ஸோ ரஹ்மத் ஊரில் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்குது. He is arrested after an altercation with a customer. ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு சண்டை நடந்ததுனால இவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. The last time Minnie sees him that year is when he is being taken away in handcuffs. So last time Minnie வந்து அவனை பார்க்கும்போது ரஹ்மத் வந்து handcuff போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதோடு தான் பார்க்குறா. Minnie forgets about Rahmat after he goes to jail. Rahmat is released from jail on Minnie's wedding day. Rahmat pleads with the narrator to let him see Minnie, but Minnie is shy, uncomfortable and doesn't respond to him the way she did when she was 5. ஸோ மினி வந்து ஒரு சின்ன பொண்ணு. இதனால இவ வந்து ரஹ்மத் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனை பற்றி டோட்டலாகவே மறந்துடுறா. அண்ட் ரஹ்மத் எப்போ ரிலீஸ் ஆகி ஊருக்கு வர்றாரோ அன்னைக்கு பார்த்தா மினியோடைய வெட்டிங் டே. அண்ட் ரஹ்மத் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு நரேட்டர் கிட்ட, நான் ஒரே ஒரு நேரம் மினியை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மினி வந்து ரொம்ப வளர்ந்துட்டதுனால, அவருக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுனால மினி ரொம்ப ஷையாக ரொம்ப வெக்கப்படுறா. அண்ட் அவனை பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலை. அண்ட் டசன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிம். அதாவது சின்ன வயசில் அவள் எப்படி அவனை பார்த்தோன்னே ஆசையாக ஓடி வந்தாலும் அந்த மாதிரி அவள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. இது வந்து அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நவ் லெட் us see the next character, the narrator's wife, அதாவது மினியினுடைய அம்மா. Minnie's mother, who is caring and loving but has a short temper and is quick to scold Minnie. ஸோ மினியுடைய அம்மா வந்து ரொம்ப கேரிங் அண்ட் லவ்விங்காக இருப்பாங்க. ஆனால் மினி வந்து துரு வந்துட்டே இருக்கிறது அவங்க அம்மா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஷி வில் பி ஸ்கோல்டிங் மினி ஆல்வேஸ். ஷீ சஸ்பெக்ட்ஸ் கபூலிவாலா வென் ஹீ ஹேட் எ குட் ரிலேஷன்ஷிப் வித் மினி. ஆனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு கபூலிவாலா மினி கிட்ட பேசுறது. ஏன்னா அவர் வந்து ஊருக்கு புதுசு. அவர் சின்ன பொண்ணுக்கிட்ட பேசும்போது இவளுக்கு வந்து அது கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி. அதனால இவளுக்கு வந்து மினி கூட கபூலிவாலா பேசுறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் கேரக்டர்ஸ் இன் கபூலிவாலா. மேக் யூஸ் ஆஃப் திஸ் எஸ்ஸே அண்ட் ஆஸ் வெல் அஸ் த சம்மரி. ஒரு 8 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் மேஜர் கேரக்டர்ஸையும் கொடுக்கணும் அண்ட் சம்மரியும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஹோல் எஸ்ஸே ஃபார் யூ. And keep supporting our channel and make use of the essay for your exams as it is nearing you. Thank you all.